65 வயசுல ஒரு ஆள் கேவலமா நடந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், என்னய்யா இது 65 வயசுல இப்படி நடந்துக்கிறீங்க, இவ்வளவு வயசாச்சு இல்லை உங்களுக்கு? சூப்பர் பதில். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. என்னன்னு சொல்லுவீங்க? 65 வயசுங்கிறது அவங்களுக்கு புதுசு தானே. அதில் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற அயோக்கியத்தை நமக்கு இல்ல. இந்த கடவுள் கொடுத்துருக்கான்ல, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல பல பேருக்கு. நம்ம வாழ்க்கை, நம்ம உடல், நம்ம அறிவு, நம் மொழி, நமக்குன்னு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வினாடிகள், நம் புத்தி, எது நமக்கு கிடைத்ததோ அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் பட்டியல் எடுக்கிறோமே தவிர இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியறதே இல்லை. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதில் பிளான் பண்ணுங்க. எத்தனை வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள்? your days are numbered, but please measure your steps. மெஷர் பண்ணுங்க, ஸ்டெப்ஸை மெஷர் பண்ணுங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னது இது சொன்னாரா? உங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரிகிறதா? குடிச்சிட்டு கீழே மயங்கி கிடக்கிறவனை பார்த்து அவனையும் பார்க்கிற, பெரிய பெரிய மாட மாளிகைகளை எடுத்து கட்டி அடுத்த கட்டத்திற்கு போகின்றவனையும் பார்க்கிறேன். 2 பேருக்கும் பிறப்பு ஒன்றுதான், 2 பேருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான், 2 பேரும் சூழலை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள், அதிலிருந்து எகிரி எப்படி வந்தாங்கிறது தான். என் கூட படிச்சவங்க நிறைய பேர் என்ன மாதிரி இல்லை. ஏனென்றால் அவங்க என்ன மாதிரி சூழலை பயன்படுத்திக் கொள்ள. நான் காம்படிஷனுக்கு போய் லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிப்பேன். அது முன்னால் இருக்கிற பொட்டி கடையில் போய் சோடா குடிச்சிட்டு பசங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கோம். என் குரூப் அப்படிதான். நான் ஒரு நாள் சோடா குடிக்க போயிட்டு வீட்டில் அடிவாங்க. எதற்காக, எப்படி, நம்மை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஃபர்ஸ்டா ஸ்டேட்மெண்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தாங்க அதை விட கம்பீரமானது. மனதை நடுங்க வைக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன். பெரிய விஷயம் இது நான் சொல்றது. பாத்திரத்தை பெருசாக்கிக்கோங்கன்னு சொன்னேன்ல. If you touch anything under the sky, இந்த உலகத்திற்கு கீழே எதை விரும்பினாலும் எதை தொட்டாலும் it has its own price tag. அதற்கு என்று ஒரு விலை. அந்த விலையை கொடுத்து விட்டுத்தான் நீங்கள் அதை தொட முடியும். நீங்கள் எதை தொடுகிறீர்கள், அதற்கான விலை தர முடியுமா என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ராமசுப்ரமணியம் சார் இருக்கார்ல, உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார், ரிட்டையர் ஆயிட்டார், நம் மண்ணின் மைந்தர். ஒரு ஸ்பீச்ல சொல்றார், பணம் பணம் நிறைய பணம் ஒருவருடைய வீட்டுக்கு வருகிறதா, அது சில விஷயங்களை உங்களிடம் இருந்து பதிலாக கேட்கும். அதை தர தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். பெரிய விஷயம். நான் யோசித்து பார்க்கிறேன், பெரிது என்பது பிசிக்கல் கிடையாது, இட் இஸ் மெட்டாபிசிக்கல். எப்படி அதை புரிந்து கொள்வது? அந்த பெரிய விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் 8 நிமிடம் உண்டு எனக்கு இன்னும். என்ன ப்ரொஃபசர் வந்திருக்காங்க, அப்புறம் பேசினா நீங்களும் டீ குடிக்க. ரொம்ப நுட்பமாக உணர்கிறேன், அதனால் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு போகிறேன். சொல் என்ன செய்யும் என்றால் ஓடுடைக்கும். அது பேச்சாளர்களுடைய திறமையை காட்டுவதற்காக அல்ல, பேச்சாளர்களுக்கு மேடை தரப்படுவது கேட்போர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அவர்கள் உடைக்க வேண்டும். அதிலிருந்து அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு, எனக்கு எத்தனை மெயில்ஸ் வருதுங்க, இன்ஸ்டாகிராம்ல நிறைய மெசேஜஸ் வருது. ரொம்ப தவறான முடிவுக்கு போயிருந்தேன், உங்க சொல் கேட்டேன், தேங்க்யூ, ஐ ஃபைட் பேக். போதும்ல, பிறந்ததுக்கான கூலி கிடைச்சிருச்சே, பேசுறதுக்கான கூலி கிடைச்சிருச்சே. என் இலக்கு இதோ இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லை, இறை சாட்சியா சொல்ற ஒருத்தர் தான் எனக்கு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், ஒண்ணுதான் டார்கெட் எனக்கு. நான் யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அந்த மனிதனின் வாழ்க்கையின் உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது போதுமானது. கனடால பேசிட்டு இருக்கிறேங்க, எங்க நிறைய பேசியிருக்கேன். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்ப கூட யாரோ இருக்காங்க, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை, 10-15 வருஷமா கேட்கறேங்க பாட்டு. என்ன நானே கேட்டது உண்டு, என்னுடைய கண்ணாடியை பார்த்து. எத்தனை பேர் சொல்றாங்க, உங்க பேச்சை கேட்டு தூங்குறோம், தூங்க வைக்கவா பேசுற, இப்படி கேட்டது உண்டு நான். ஆனா ஒரு பொண்ணு சொன்னா, உன்னுடைய பேச்சு தூக்க மாத்திரதான். ஏன்னா இந்த உலகம் நம்மை பயன்படுத்தி கொண்டு கசக்கி பெட்ல அப்படி போடும்போது எதுக்குமே லாயக்கில்லாதவ போல இருக்குன்னு சொல்லிட்டு அயற்சி வரும்பொழுது, மன கலக்கத்துல மன சிக்கல் தூங்காம நான் தவிக்கும் பொழுது இந்த போன் எடுத்து பார்த்தா, நீ வர, நீ சொல்ற உலகம் அழகானது, நிர்வாகப்படுத்திக்கொள், உன்னை நீயே நிர்வாகப்படுத்து,
நாளை சூரியன் உனக்காகவே உதிக்கப் போகிறது. நாளை சந்தி. இன்றைக்கு பேசியவர்களுக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல் என்று நீ சொல்கிறாய். என் மனம் அமைதி அடைகிறது. நான் தயாராகிறேன். என்னை உறக்கம் தழுவுகிறது. உன் பேச்சு தூக்க மாத்திரை தானே. சொல் புரிகிறதா? எது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இருக்குல்ல. எங்க மாமா ரொம்ப 12 வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருந்தார். எங்க அம்மா என்ன ரொம்ப பிடிக்கும். எங்க மாமா மூஞ்சி மாதிரியே இருக்கும் என் மூஞ்சி. அதனால எங்க மாமா கிட்ட எங்க அம்மா அனுப்பி உள்ள மரியாதையா கூப்பிட்டு வா சாப்பாடு. மாமா அம்மா உள்ள கூப்பிடுறாங்க, மரியாதையா உள்ள வான்ட்டேன். எப்படி சொல்லணும்னு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது இருக்குல்ல. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அதை அடுத்தவர்கள் எப்படி புரிந்து கொள்ளும். நாம் நினைப்பது போலவே அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதற்கு எந்த அதிகாரமும் உங்கள் நாக்கு உங்களுக்கு தரவே இல்லை. முன்னால் இருக்கின்றவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது உங்கள் வெற்றியும் தோல்வியும். பாருங்க, நான் பேசிட்டு முடிச்சிட்டு பின்னால அதுல என்ன ஒரு சோகம்னா, அங்க ஒரு 65 இளைஞர்கள் போன வருஷம் தமிழ் இளைஞர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. இலங்கை, இந்தியா. அதனால மிஸ்டர் தமிழ் கனடான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு என்ன பேச கூப்பிடுது. இன்னர் ஹார்மனி டாபிக் பேச போறேன். நான் பேசிட்டு திரும்பி நான் பேக் ஸ்டேஜ் வர, ஒரு அம்மா பணக்காரி, பார்த்தாலே தெரியும். வந்தா 40-45 இயர்ஸ் இருக்கும். மேக்கப் கலைது எனக்கு. Thank you so much. 8 வருஷமா I was in prison. அப்படியே வார்த்தை சொன்னா. 8 years I was in prison. இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆனேன். Thank you so much ன்னு சொல்லிட்டு கையில முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாளா. எனக்கு மனசு, சுல்தானா 45 நிமிஷம் பேசியிருக்கிற, 18 பாயிண்ட் பேசியிருக்கிற, எந்த பாயிண்ட்ல அவளுக்கு ஓடு உடைஞ்சது? ஓடுனங்க நானு. தெரிஞ்சா அது இன்னொரு வாட்டி ஒரு பாயிண்டோட நிறுத்திக்கலாம்ல, 18 பாயிண்ட் பேசாம. போய் கேட்கிறா, அந்த BMW ஏதோ மெர்சிடிஸோ ஏதோ தரக்க, அது ரொம்ப குளிரு. நான் போர்வை இல்லாம ஓடுனேன். நான் என்ன பாயிண்ட்? எதுவும் மனசை தொட்டு சொல்லு. நான் சொன்னதா சொன்னா சொல்லட்டுமா உங்களுக்கு? 3 நிமிஷம் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடவா? ஒருத்தன் ஒரு காட்டு வழியா போயிட்டே இருக்கான். பெரிய புத்து பார்க்கல, இருட்டு. உள்ள இருந்து ஒரு கருணாக அப்படி வந்தது பாருங்க. ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த இருட்டுல ஒரு சின்ன வெளிச்சத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ, பாம்பு இருக்கிற இடம்னு சொல்லிட்டு பாதை மாறி போறான். அதுக்கு அரவம்னு பேர் இல்ல. அரவம்னா சத்தம். எங்க சத்தம் கேட்டாலும் அது வந்துடும். அவன் பாதைக்கு அது வந்துருச்சு. அது வருதுன்னு இவனுக்கு தெரியல. அதுவும் கூட நடக்குது. சரிப்பா, திரும்பி பார்த்தா வருது. ஐயோ, பாம்பு இருக்கேன்னு சொல்லிட்டு மெதுவா இந்த பக்கமா நடந்து போறான். காலில் கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாருமே தான் பாம்பால் கொத்தப்பட்ட மனிதர்கள். நான் பாம்பு என்று சொல்வது பாம்பல்ல. நண்பர்கள், உறவினர்கள், வேலை செய்யக்கூடிய தடத்தில் இருக்கக்கூடியவர்கள், யார் வேண்டுமானாலும் கொத்தப்பட்டு விட்டோம். நம்ம எல்லோருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாம்பினால் கொத்தப்படாதவள், கொத்தப்படாதவன் யாராவது கை தூக்குங்க பாப்போம். பல பாம்பினால் கொத்தப்பட்டவர். சரியா? புத்திசாலிகள் ஒரே பாம்பினால் கொத்தப்பட்டவுடன் என்ன ஆச்சு? நமக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, பாம்பு கிட்ட போய் நம்ம நியாயத்தை கேட்கலாம். உன் வழிக்கு நான் வந்தேனா? நான் பாட்டுக்கு வந்தேன். ஏன் எனக்கு துரோகம் பண்ண? என்ன இப்படி பண்ணிட்டியே, இதை நான் நீயா படமா? ஊதுனா திரும்பி வந்துட்டு அது கால்ல இருந்து கடிப்பட்ட இடத்துல இருந்து விஷத்தை எடுக்கிறது. பாம்பு கிட்டலாம் நியாயம் கிடைக்காது. ஏன்னா பாம்பின் இயல்பு அது செஞ்சிருச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்னு போச்சுக்காத, கோவமா இருந்தேன் தான். மனசுல எதுவும் இல்லை. மனசுல இருந்தாதான் வாயில வரும். அதுவும் கோவத்துல டக்குன்னு வரும். சரியா? நம்பவே நம்பாது. ஒண்ணு, பாம்பு கிட்ட போய் நியாயத்தை கேட்கலாம், இல்லைன்னா அதை அடிச்சு கொள்றதுக்கு ஓடலாம். இன்னொன்னு, கடிபட்டீங்க, விஷம் ஏறிட்டு இருக்கு, உயிரை பத்தி கவலைப்பட்டு மருந்து தேடலாம். டோன்ட் சேஸ் த ஸ்னேக், டீல் வித் த வெனம். இதை நான் சொல்லிட்டேனா அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏன்னா அது பாம்பை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு 8 வருஷமா. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கையில நம்மள சில விஷயங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது சிந்தனையாகத்தான் இருக்கும். அது அக்கினி துளி மாதிரி
அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்துவம். மகாகவி பாரதி. சிந்தனைதான், சொல்தான். உயிர் போற நேரத்துல ஒரு நாய் காப்பாத்திச்சுங்க ஒரு பெரியவரை. 7 வருஷமா வளருது, அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, வயசானவர். ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. அந்த குட்டியில இருந்து வளர்ந்த நாய், இந்த நாய் என்ன பண்ணிருக்கு, பக்கத்துல போய் கதவு தட்டி இருக்கு. நான் தினத்தந்தியில படிச்சேன். அவர் வந்து காப்பாத்திட்டாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நாய் ஆம்புலன்ஸ் வரைக்கும் போச்சு. ஆம்புலன்ஸ்குள்ள நாய் ஏற்ற மாட்டாங்க தானே, மூடிட்டாங்க. ஆனா அந்த நாய் ஓடி இருக்குங்க. ஆம்புலன்ஸ் ஓடி 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 போய் 8 கிலோமீட்டர் போயிருக்கு அந்த ஆம்புலன்ஸ். என்ன நினைச்சான்னு தெரியல, டிரைவர் ஓரமா நிறுத்திட்டாங்க. ஏன்னா நாய் அப்படி ஓடி வருது கூடவே. என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டிரைவர் இறங்கி வந்து பின்னால இருக்கிற எமர்ஜென்சி கதவை திறந்து விட்டான். நாய் உள்ள போயிடுச்சு, கதவு முடிச்சு. இது ட்ரெண்டிங் நியூஸ். அஸ் அ மோட்டிவேட்டர் நான் எங்க தெரியுமா நிக்கிறேன், 2 பாயிண்ட்ல நிக்கிறேன். ஒண்ணு, அந்த ஐயா வந்து ஹார்ட் அட்டாக்ல படுத்துட்டு இருந்தார்ல, ஒருவேளை கான்சியஸா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு முன்னாலேயே அந்த நாயை பார்த்து அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைச்சிருக்கும். சரியா? ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. அதை விட முக்கியமானது மோட்டிவேஷனல் திங், அந்த நாய்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த பார்த்தாங்க அவன், அந்த டிரைவர். அந்த டிரைவருடைய அந்த பார்வையை ஏற்படுத்திய அந்த நாயினுடைய டெடிகேஷன் இருக்குல்ல, அந்த நாயினுடைய கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட்டும் அந்த டெடிகேஷன் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த எமர்ஜென்சி கதவும் நமக்காக திறக்குங்க. அவ்வளவுதாங்க மேட்டர். அது நம்ம கிட்ட இருக்கா, இது பெரிய விஷயம். நீங்களும் நானும், நான்லாம் வந்து சிட்டுக்குருவி மாதிரிங்க. சின்ன வயசுல சிட்டுக்குருவி தான். அவ்வளவு பயமா இருக்கும் எனக்கு. நிழலை பார்த்தாலே பயப்படுவேன். எங்க அப்பா சொல்வார், எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும், பயப்படாத. சொல்லுதான் தப்பு நடிக்கும் எனக்கு. நான் இப்படி சொல்றேன், சிட்டுக்குருவி தான். ஆனா சிறக விரிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டேங்க, நான் சிட்டுக்குருவி வகையரா இல்ல. பெருசா வருது சிறகு. அட நம்ம ராஜாளி. சிறகு விரிச்சு பறக்க ஆரம்பிச்சுட்ட. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்றான் பாரதிதாசன். பாருங்கள், நீங்களும் ராஜாளிகள் தான். சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. வணக்கம்.